ஜகாத்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நடுவில் ஒருத்தர் மசாயில் கேட்டார், அதனால அதை சொல்ல வரேன். ஜகாத் யாருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்? இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். காஃபுகளுக்கு, எஜூசிகளுக்கோ, நசாராக்களுக்கோ யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, அது கொடுக்க கூடாது. இன்னொன்னு, ஜகாத்து பணம் ஊதியம் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்க கூடாது பை? ஊதியம், சம்பளமா அந்த ஜகாத்து பணத்தை என்ன கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது. சில பேர் வசதி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஜகாத்து பணத்தையே பார்சல் பண்ணி போனஸா கொடுப்பாங்க. கூடாது. போனஸோ ஊதியமோ ஜகாத்து பணத்துல கொடுக்க கூடாது. அது தனியே எடுத்து கொடுக்கணும். போனஸும் அவன் செய்யற வேலைக்கு உண்டான கூலி, அது இதுல ஜகாத் பணத்துல சேர்க்க கூடாது. பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களிலும் சொல்லப்படுகிறது, ஜகாத்து பணத்தை எடுத்து இமாம்களுக்கு சம்பளமாகவோ முஅத்தின்களுக்கு சம்பளமாகவோ கொடுக்க கூடாது. மசாயில் இருக்குது. மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களுக்கோ உஸ்தாதுகளுக்கோ சம்பளமாக கொடுக்க கூடாது. அது ஏழை எளியோர்களுக்கு சேரப்போக்கூடிய அது இந்த பணமாகும் என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்று, நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்றாங்க. இந்த ஜகாத்து விஷயத்துல நிறைய பேர் இந்த புடவை வாங்கி கொடுக்கறதும் கைலி வாங்கி கொடுக்கறதும் தயவு செய்து இதை தவிர்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த ரம்ஜான்ல பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உலமாக்களுக்குள்ள உட்காந்து பேசும்போது, இங்க வாங்கி அந்த கைலி அங்க போய் விற்கிது. இங்க வாங்குற புடவைய ஒரு 10 புடவை சேர்ந்துருச்சுன்னா அந்த அம்மா அங்க போய் வித்து காசாக்குது. இது தேவையா? இன்னைக்கு நடக்குது அது. ஆமா, இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய முக்கிய தேவை இல்லாதவர்களுக்கு என்னதான் பை? பணம் தான். அது அவர்களிடத்துல போய் சேர்த்துறது ஆக சிறந்தது. இன்னொன்னு, கொடுத்து விடுறது வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கிற நபர் நீங்களே இருக்கிறது ஆக சிறந்தது. கொடுத்து விட வேணாம், நீங்களே இருப்பது ஆக சிறந்தது. இன்னொன்னு, கொடுக்கிற பொழுது இது ஜகாத்து பணம்னு சொல்லி கொடுக்கணும். இது ஜகாத்து பணம் சொல்லி கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான மசாயில், ஜகாத்து பணங்களை பள்ளிவாசலுடைய பராமரிப்பினுடைய செலவிற்கோ, பள்ளிவாசலுடைய கஞ்சிக்கோ, ஜகாத்து பணம் சஹரனுடைய உணவியர்களுக்கோ கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் ஜகாத்து பணத்தை வச்சு எங்க கொடுத்துருவாங்க? பள்ளிவாசல் கஞ்சி கொடுத்துருவாங்க. தெரியாதவங்க அப்படி மிஸ்டேக் செஞ்சிருவாங்க. அதனால இந்த மசாயில் சொல்லப்படுகிறது. இந்த ஜகாத்து பணத்தை சில பேர் சஹர் உணவுக்கு போட்டுருவாங்க. கூடாது. ஏன்னா அந்த சஹர் உணவு பணக்காரரும் சாப்பிடுவார், ஏழையும் சாப்பிடுவார். அப்ப நமக்கு ஜகாத்து கூடாம போயிடும். அதனாலதான் நம்ம சொல்றவங்கள்ட்ட பை ஜகாத்து பணம் இல்லாம நன்மையை சார்ந்து சதகாவினுடைய நியத்துல கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ். அது நன்மை போய் எல்லாத்துக்கும் சேர்ந்துடும். அதனால ஜகாத்து பணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு, உலமாக்கள் மத்தியில் பேசுகிற பொழுது சில விஷயங்களை முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதுல இதுவும் ஒரு விஷயம். ஜகாத்து கொடுக்கிற பொழுது 25,000 ரூபாய் வருதுன்னா அதை போட்டு 25 பங்காக்கி ஆளுக்கு லைன்ல உட்கார வச்சு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது. 500 ரூபாய் இன்னைக்கு 2 நாஸ்டா சாப்பிட்டா சரியா போயிடும். ஏன்னா நம்மால் நாஸ்டாக்கு அதுதான், அவ்வளவுதான். 10 ரொட்டி, 2 ஆம்லெட், 2 ஆப்பாயில் போட்டு ஒரு வறுவல் சாப்பிட்டா 250 ரூபாய் காலி. ஆமாவா இல்லையா பை? 250 ரூபாய் காலி. நாஸ்டா சாப்பிட்றதுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்குறோம். அவனுடைய நிலையை மாற்றுவதற்காக வேண்டி நம்ம ஜகாத்து கொடுக்கிறோம். அந்த நிலை அவருக்கு மாறணும். கடன்ல இருக்காரா, அந்த கடனை விட்டு அவர் வெளியே வரணும். ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாரா, அந்த சிரமத்தில இருந்து அவர் வெளியே வரணும். சிக்கி தவிக்கிறாருன்னு தெரியுது, அதுல இருந்து வெளியே வரதுக்காக வேண்டிதான் ஜகாத்து. அந்த முஸ்லீம் பெருநாள் தொழுகையில உட்காரும் போது மன குளிர்ந்து உட்காரணும். அந்த இஸ்லாமியர் பெருநாள் தொழுகையில உட்காரும் போது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அல்லாஹ் என்னை விட்டு நீக்கிவிட்டான், கொடுத்த அந்த ஜகாத்து கொடுத்தவர்களுக்கு யா அல்லாஹ் பரக்க செய்வாயா, அந்த துவா வேணும் பை. அதனால பிச்சிட கூடாது. அந்த ஜகாத்து பணத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் அது திருப்தியா கொடுத்து முடிச்சிருங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. இது ஒரு விஷயம் இருக்குது. கண்ணியமானவர்களே, இப்படியாக ஜகாத்து விஷயத்தில் அநேக விஷயங்கள் பேசப்படுகிறது. மசாயில்கள் தெரியலன்னா தமிழ்பட்ட முறையில் இமாம்களிடத்தில் கேட்டு ஜகாத்து விஷயத்துல நம்ம மசாயில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் தலையான கடமையான இந்த ஜகாத்தை உரியவர்களிடத்தில் சரியான முறையில் கொடுத்து அதன் பலன்களை நிறைய அடைய அல்லாஹ் இந்த ரமலானில் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் கொடுத்த ஒவ்வொரு ஜகாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதை வீணாக்கி விடாமல் அல்லாஹ் நாளை மறுமையில் பன்மடங்காக்கி சுருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. கீழ் இருக்கிற கையை விட மேலோக்கிற கையை தான் சிறந்தது என்றார்களே, அப்படி உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.